கர்த்தர் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். தினம் ஒரு லோக சுவார்த்தையின் மூலமாக தினம் உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் நாம் மையப்படட்டும். கர்த்தருக்காக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: என்னை சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். சிங்கத்தின் வாய், காண்டாமிருகத்தின் கொம்பு, ரெண்டு காரியத்தை குறித்து இங்க சொல்லுகிறார். சிங்கத்தை போல உள்ள ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் பாருங்க. சிங்கத்தின் வாயில கிடைக்க பெற்றதா திருமணம் பெற முடியாது, அவ்வளவுதான், அது போனதான், அவ்வளவுதான். ஒரு மிருகம் சிங்கம் பிடிச்சிருச்சுன்னா, அது பல்லுக்குள்ள மாட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. ரெண்டாவது, காண்டாமிருகத்து கொம்புல மாட்டினா அதுக்கப்புறம் அங்க தப்பிக்கிறதுக்கு வழிகள். இந்த ரெண்டு காரியமும் அவன் சொல்லி இங்கே ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடியவர்களுடைய கண்ணில் இருந்து, கொடியுடைய பல்களில் இருந்து, கொடியலுடைய கொம்புகளில் இருந்து விடுவிக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அப்படிதான் கர்த்தர் என்னை விடுவித்தார், என்னை கேட்டு செவி கொடுத்து அருளினார் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுப்பது, பிள்ளைகள் ஜெபத்தை கேட்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கால வேளையில கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கலாம். பல மாதமாய் ஜெபிக்கிறோம், வருஷங்களாய் ஜெபிக்கிறோம், ஆனாலும் எனக்கு இன்னும் பதில் வரலன்னு நீ நினைக்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லு தெரியுமா? சிங்கங்கள் பல்லுல போய் நீ மாட்டினாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அப்போ கூட விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது, காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருந்து பாருங்க, கொம்பில் இருக்கும் போதே அவர் நமக்கு செவி கொடுத்து அதிலிருந்து நம்ம காப்பாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அவன் அறிந்திருந்த ஒரு உண்மை என்னன்னா, இந்த தாவீதுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில், இவன் எப்படிப்பட்ட ஆபத்துல மாட்டினாலும் கர்த்தர் காப்பாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்தபடினாலும் அவர் சொல்றான், நான் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தாலினார். கொம்புகளில மாட்டியாச்சு, இனிமேல் இந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல அது காலி பண்ணிடும். ஆனாலும் அந்த கொம்புகள்ல மாட்டிருக்கும் போதே எனக்கு செவி கொடுத்து என்னை காப்பாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் நடந்தபடினால அவன் சொல்றான். பாருங்க, இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் பாருங்க, இப்படிப்பட்ட மாட்டிருந்தாலும் அவன் காப்பாற்றப்படுவான். அப்படி மாட்டிருக்க மக்களையும் காப்பாற்றுவான். பாருங்க, அதான் சொல்லப்படும். அவன் அப்படி ஒருவேளை மாட்டியிருந்தா கூட காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஏன்னா அவன் சிங்கத்தை அவன் கிழித்து போட்டான். ஒரு வசனம் சொல்லு, ஆட்டை கிழித்தது போல சிங்கத்தை கிழித்து போட்டான். ஒரு ஆடை இன்னைக்கு யாருமே கிழிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அப்படி வாயை பிடிச்சி அப்படி ரெண்டா கிழிச்சு எடுக்க முடியுமா? எந்த மனுஷனாலும் முடியாது. இப்போ அப்படி அன்னைக்கு ஆட்டை கிழிப்பதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். அதான் சொல்லப்படும், ஆட்டை கிழிப்பது போல சிங்கத்தை கிழித்து போட்டான்னு சொல்லுவோம். அப்ப சிங்கங்களின் வாயில பல்லுல மாட்டினவங்களையும் காப்பாற்ற முடியும், காண்டாமிருகத்தில் கொம்புல மாட்டினவங்களையும் காப்பாற்ற முடியும். அது யாராலன்னா, நான் நம்புகிற ஆண்டவராலே முடியும் என்பதை அவன் விவரித்து சொல்லுகிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில பல்லுகள் கடையில, சிங்கங்களில் பல்லுகளில் மாட்டினது போல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை இனிமேல் யாரும் காப்பாற்ற முடியாது, என்னுடைய கதி எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை இதோட என்ன ஆயிடுச்சுன்னு நினைத்து நீங்க அநேக நேரம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். அவனுடைய வசனம் இந்த கால வேளையிலே சொல்லுது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உன்னை காப்பாற்ற முடியும், கர்த்தர் உன்னை விடுவிக்க முடியும் என்று கர்த்தர் ஒரு நம்பிக்கை சொல்றார். நீ அது விசுவாசித்தால் அது நடக்கும். சொல்ற இதைத்தான் இந்த தாவி சொல்லுகிறான். பாருங்க, காண்டாமிருகத்துக்கு கொம்பு, ஒரு கொம்பு இருக்கு, அதை குத்திச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பலமெல்லாம் அந்த கொம்புல தான் இருக்கும். இந்த காண்டாமிருகத்தின் பலமெல்லாம் எங்கே இருக்குன்னு கொம்புல இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பலசாலி மிருகம் அது. அந்த மிருகத்துல கொம்புல மாட்டிலும் தப்பிச்சதே கிடையாது. ஆனா வசனம் எங்க சொல்ல தெரியுமா?
கொம்பில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து என்னை தப்புவிக்க பண்ணின தேவன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாள் காலை வேளையிலே கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீர்களா இருந்து கொண்டு இந்த வாரத்தின் கடைசி நாளில் கூட நான் கொம்புகளில் மாட்டிட்டேன், எனக்கு இனிமேல் ஒன்றும் எந்த விதத்திலையும் எனக்கு விமோசனம் இல்லை, நான் ரொம்ப மோசமான சூழ்நிலை பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தாலும் வசனம் சொல்லுது, அப்பொழுது கூட உங்களை காப்பாற்ற வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வல்லமுள்ள ஒரே தேவன் இயேசு மாத்திரம்தான் என்பதை இந்த நாட்களில் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை மாட்டியிருக்கிறீர்கள்? யாராலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையா, யாராலும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையா, யாராலும் வர முடியாத சூழ்நிலை, நடு காட்டில் மாட்டிக்கிட்டேன், நடு கடலில் மாட்டிக்கிட்டேன், இப்படி என்று சொல்லி பல விதங்களை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தாவீதினுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார், சிங்கத்தின் பற்களிலே நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் விடுவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன். பாருங்க, வாயிலிருந்து ரட்சிப்பார் ஆண்டவர். அது மாத்திரம் ஆண்டவர் இந்த கொம்புகளில் இருந்து நாம் என்ன செய்வாராம், அவர் காப்பாற்றி நமக்கு அந்த நேரத்திலே செவி கொடுத்து உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். காலை வேளையிலே அருமையான தேவனுடைய ஜனமே, மற்ற கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, மரித்து போன மக்களை யாரா காப்பாற்ற முடியுமா? அது மரித்து 4 நாளான நாரி போன உடம்பை காப்பாற்ற முடியுமா? உயிர் கொடுக்க முடியுமா? அந்த உடம்புக்கே உயிர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருப்பார் என்றார். இன்றைக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை இந்த காலைகளிலே செய்வார். அவரை நோக்கி பாருங்க. பணம் பிரச்சனையா, மன பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, எந்த வேதனையா இருந்தாலும் இந்த காலையில் அவர் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்புத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவங்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சபை நடுவே சாட்சி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அதை உங்களை பண்ணுவார். ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்காக இந்த காலையில் செப்பிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரின் வசனத்தை அனுப்பி ஆண்டவரை சிங்கத்தின் வாயில் பற்களில் இருந்தாலும் சரி, காண்டாமிருகத்தின் கொம்புகளிலும் மாட்டாலும் சரி, உம்மாலை விடுவிக்க முடியும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட மக்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போச்சு, இனிமேல் வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இடத்துல கூட அற்புதம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் அந்த நாட்களிலும் கூட வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யும், நன்மையை செய்யும். அதை பார்க்கட்டும், அனுபவிக்கட்டும், அதனால ஒரு சாட்சியை நிற்கும்படி உதவி செய்யும். கிருபைக்குள் மறைத்துக்கள் தாவீதுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு உண்மை நோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் கொடுத்தரும். நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தாவீதை காப்பாற்றினர், உங்களை காப்பாற்றுவார். தொடர்ந்து லோகோஸ் வார்த்தை பாருங்கள். இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.